டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முதல் நாம் யாக்கோபின் புஸ்தகத்தை தியானிக்க உள்ளோம். இன்றைய எபிசோடில் ஃபெய்த் தட் என்டியோர்ஸ் ட்ரையல்ஸ், கஷ்டங்களை தாங்கும் விசுவாசம் என்ற தலைப்பில் யாக்கோபு 1 அதிகாரத்திலிருந்து டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். வாங்க வசனத்தை சேர்ந்து தியானிப்போமா? இயேசுவுக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. அதுல 2 பேருடைய பெயர் யாக்கோபு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். அந்த யாக்கோபு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. இந்த 2 சீஷர்களும் யாக்கோபு எழுதின நிருபத்தை எழுதவில்லை. இந்த யாக்கோபு என்னும் நிருபத்தை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர். எருசலேம் தேவாலயத்துக்கு ஒரு தூணாக இருந்தவர், பில்லராக இருந்தவர். முதல் அதிகாரம் முதல் வசனத்துல இவ்விதமாக வாசிக்கிறோம்: தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல ஒருவேளை யாக்கோபு தன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறான். தன்னை கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியன் என்கிற விதமாக தான் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ளுகிறவனாக நாம் பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஹாஃப் பிரதர்ஸ், இவங்களை குறித்து சுவிசேஷத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, முதலாவது இவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கல, நம்பல. அடுத்தது இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை குறித்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவர் அவுட் ஆஃப் மைண்ட், கொஞ்சம் இவர் மைண்டு சரியில்லாதவரா இருக்கிறாரு. ஏன்னா ஜனக்கூட்டம் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, இவருக்கு சாப்பிட கூட நேரம் இல்லாம இருக்குது, இவர் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு யாக்கோபு, இப்படிப்பட்ட இயேசுவினுடைய ஒரு ஹாஃப் பிரதரான யாக்கோபு தன்னை ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறார். எப்படி இந்த விதமாக அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நாம் யோசிப்போம் என்றால், 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்துல அதற்கான ஒரு ஆன்சர் நமக்கு கிடைக்குது. எப்படி பவுலுக்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தரிசனமானாரோ அதே விதமாக தான் இந்த யாக்கோபுக்கும் தரிசனமானார். அந்த விதமான ஒரு தரிசனம் யாக்கோபுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாகவே ஏற்படுத்தியிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேவனாக, இந்த 1 வசனத்துல வாசிக்கும் போது தேவனாக, கர்த்தராக அவன் ஏற்றுக்கொள்வதனாலதான் இந்த நிருபத்தை எழுதும்போது யாக்கோபு தன்னை கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி எழுதுறான். இந்த விதமான ஒரு காரியம் நம் அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாகவே நடந்திருக்க வேண்டும். வாழ்க்கைக்கான விசுவாசம், ஃபெய்த் ஃபார் லைஃப், அதை குறித்து 10 வாரங்கள்ல நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆனா முதலாவது அந்த விசுவாசம், அதை குறித்து யாக்கோபு தன்னை எவ்விதமாக அறிமுகப்படுத்தி கொள்றானோ அதை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவனாக, கடவுளாக, அதே விதமாக ஒரு கர்த்தராக, ஆண்டவராக, லார்ட் அண்ட் சேவியராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசம். இந்த விசுவாசம் யாக்கோபுக்கு இருந்தது. அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாகவே தேவை. அந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ள வரும் அப்படின்னா, நாம் பாவி என்கிற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை தரும்போது, இரட்சகராகி இயேசு எனக்கு தேவை என்று அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறோம்.
அதுதான் கிறிஸ்தவ விசுவாசம். இந்த விசுவாசம் யாக்கோபுக்கு இருந்தது. அதை மையமாக வைத்து இந்த லெட்டர்ல தன்னை அறிமுகப்படுத்துகிறார். விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசம், இந்த விதமான விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் காண்பிக்கக்கூடிய விதத்தில் அமைய வேண்டும். அதுதான் இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். அதுல முதலாவது நாம் பார்க்கக்கூடியது என்னன்னா, faith that endures trials. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கக்கூடியது faith that endures trials. கஷ்டங்களை தாங்கும் விசுவாசம். faith that endures trials. அதை குறித்து நாம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது. சோதனைகளில் அப்படின்னு சொல்லி தமிழ் பைபிள்ல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆங்கில பைபிள்ல, இங்கிலீஷ் பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லி. சோதனை குறித்து டெம்ப்டேஷன்ஸ், அதை குறித்து அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல சோதனைகள் அப்படின்னு சொல்லும்போது இது கஷ்டங்கள், ட்ரையல்ஸ், அதை குறித்து தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல யாக்கோபு சொல்வது என்னன்னா, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, when you meet trials of various kinds. இந்த இடத்துல இஃப் அப்படின்னு சொல்லல, when அப்படின்னு சொல்றார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ட்ரையல்ஸ் நிச்சயமாகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்படும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது விசுவாசிகளுக்கு எழுதுறார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு. அப்படி பார்க்கும்போது ட்ரையல்ஸ், கஷ்டங்கள் நிச்சயமாகவே உண்டு என்பதை இந்த இடத்துல யாக்கோபு நமக்கு சொல்ல விரும்புகிறார். ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ட்ரையல்ஸ் ஆர் காமன், அது இயல்பானவைகள். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது இயல்பானவை. ட்ரையல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ்ன்னு சொல்றார். ட்ரையல்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ். ட்ரையல்ஸ் பலவிதமானவைகள். அது மட்டும் இல்லை, ட்ரையல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடியது. பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யாக்கோபு எழுதுறார். நான் சொன்ன முதலாவது, ட்ரையல்ஸ் ஆர் காமன், இயல்பானவை. ட்ரையல்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட், கஷ்டங்கள் தொடர்ந்து வரக்கூடியவை. ட்ரையல்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ், அது பல விதங்களில் காணப்படும். இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாருன்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ட்ரையல்ஸ், கஷ்டத்தின் மத்தியில் எப்படி சந்தோஷமாக எண்ண முடியும்? ஆனா யாக்கோபு தான் சொல்றார். ட்ரையல்ஸ் நேரத்தில் அதை சந்தோஷமாக எண்ணுங்கள். இங்கிலீஷ் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கன்சிடர் இட் பியூர் ஜாய் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ஷனில் இருக்குது. கவுண்ட் இட் ஆல் ஜாய் அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த கன்சிடர் அல்லது கவுண்ட் இட் ஆல் ஜாய், இல்லைன்னா எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இது நிச்சயமாகவே நாம் செய்ய வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அது அறிவுறுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. கவுண்ட் இட் ஆல் ஜாய், இதை எப்படி நம்ம சந்தோஷமாக எண்ண முடியும்? விசுவாசிகளுக்கு இயேசுவானவர் எப்போதும் விரோதமானவர் அல்ல. God is not against us. பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி வரும்போது, கஷ்டங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது ஏன் எனக்கு வந்தது? நான் என்ன தவறு செய்தேன்? சாத்தான் இதை எனக்கு கொண்டு வந்துட்டான். இல்லைன்னா வீழ்ந்து போன நான் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆகவே தான் இந்த பிரச்சனை.
அப்படின்னு சொல்லுவோம். ஆனா யாக்கோபு இந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். ஆனா இந்த நேரத்துல அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து யோசிக்காம இதை சந்தோஷமாக எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். ஏன் அப்படின்னு சொல்றார்னா, இந்த பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 4ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பரீட்சை அல்லது இந்த கஷ்டங்கள் வந்து அதை சந்தோஷமாக எண்ணும்போது அது பொறுமையை உண்டாக்கும். அந்த பொறுமை வந்து எதை உண்டாக்கக்கூடிய விதத்துல இருக்குன்னா, அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சியை கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஸோ ட்ரையல்ஸ் வந்து ஒரு நோக்கத்துக்காக காணப்படுகிறது. அந்த நோக்கம் என்னன்னா, அந்த ட்ரையல்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. கஷ்டங்கள் ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 2023 ஜனவரி 1 நியூ இயர் சர்வீஸ்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பொதுவாக நியூ இயர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது வாக்குத்தத்தங்கள், இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, அல்லது இந்த வருஷத்துல கடவுள் உங்களுக்கு என்ன செய்ய போறார், என்ன வசனத்தை கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி தான் நம்ம காத்துட்டு இருப்போம். நான் அட்டன் பண்ண ஆராதனையில வந்து 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய செய்தியை அந்த பாஸ்டர் கொடுத்தார். அதுல நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், அதாவது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடே தைரியத்தையும், தைரியத்தோடே ஞானத்தையும், ஞானத்தோடே இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடே பொறுமையையும், பொறுமையோடே தேவ பக்தியையும், தேவ பக்தியோடே சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோடே அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதுல அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி, ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி, அதற்கு காணப்படக்கூடிய சில தன்மைகளை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அதை குறித்து ஒவ்வொன்றாக விளக்கி அந்த பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார். அப்படியே வரும்போது, சரி இந்த வருஷத்துல இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். அதுவும் குறிப்பாக நான் எதற்காக நான் ஜெபித்தேன் அப்படின்னா, எனக்கு பொறுமை வேண்டும், அதற்காக நான் ஜெபித்தேன். இந்த வருஷத்துல அதை நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. இச்சையடக்கத்துக்காக ஒருவேளை நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுள் அனுமதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்களேன். இச்சையடக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருவதற்கான அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிப்பார். நான் பொறுமையை கேட்டேன், அவர் அனுமதித்த காரியங்கள் என்னன்னா கஷ்டங்கள். 2023ல பலவிதமான ட்ரையல்ஸ், 2023, 2024, 2025 இந்த 3 வருடங்கள் பார்க்கும்போது பலவிதமான ட்ரையல்ஸ். ஏன் அப்படின்னா, எனக்கு பொறுமை வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டனால கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் பொறுமையை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும், அதற்கான காரியத்தை, அதற்கான காரியங்களை அவர் அனுமதிக்க ஆரம்பித்தார். ஒருவேளை நீங்கள் யோசிப்பீங்க, 23, 24, 25 ஒரே ட்ரையல்ஸ் தானா, ஒரே கஷ்டங்கள் தான்? இல்லை, அதன் மத்தியிலும் ஆண்டவருடைய ஒரு ஃபெய்த்ஃபுல்னஸ், ஆண்டவருடைய குட்னஸை பார்க்க முடிந்தது. பொறுமை, அதே போல ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி. நாம் குறைவில்லாதவர்களாக பூர்ணராய் இருக்கணும் அப்படின்னா பொறுமை வேண்டும். அந்த பொறுமை எப்படி தான் நமக்கு வரும்? கஷ்டங்கள் மூலமாக தான். ஆகவே தான் இந்த இடத்துல யாக்கோபு சொல்றாரு, சந்தோஷமாக எண்ணுங்கள்.
இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமாகவே கஷ்டங்கள் வரும். நான் ஏற்கனவே சொன்னது போல அது இயல்பானது, அது தொடர்ந்து வரக்கூடியது, பலவிதமான விதங்கள்ல வரும். ஒருவேளை சில சமயத்துல சுகவீனத்தின் மூலமாக வரும், சில நேரத்துல கடன் பிரச்சனைகள் அதன் மூலமாக வரும், சில நேரத்துல எதிர்பாராத இழப்புகள் மூலமாக கூட வர வாய்ப்பு உண்டு. இப்படிப்பட்ட விதங்கள்ல நிச்சயமாகவே ட்ரையல்ஸ் நமக்கு உண்டு. ஆனால் அதை நாம் சந்தோஷமாக எண்ண வேண்டும். இப்படி ட்ரையல்ஸ் நம்முடைய வாழ்க்கையில வருவதனால, கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருவதனால, இயேசு கிறிஸ்து நமக்கு எதிரானவர் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே கூடாது. அவர் என்றைக்கும் நமக்கு எதிரானவர் அல்ல. தேவன் நம்மை ரட்சிப்பதற்காக தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது எப்படி அவர் நமக்கு விரோதியாக காணப்படுவார்? ட்ரையல்ஸ் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே இருக்கும். அதுதான் நமக்கு பொறுமையை ஏற்படுத்தும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஏற்படுத்தும். நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாய் இருக்கணும், பூர்ணமா இருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்தது யாக்கோபு இந்த இடத்துல சொல்லக்கூடியது என்னன்னா 5ஆம் வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். என்ன சொல்றாருன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஞானத்தில் குறைவுள்ளவர்களாயிருந்தால் என்ன சொல்றாருன்னா, யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாயிருக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த இடத்துல 4 காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, யாவருக்கும். இந்த இடத்துல யாவருக்கும் அப்படின்னு சொல்லும்போது 1ஆம் வசனத்துல ஏற்கனவே நம்ம பார்த்தது போல யாக்கோபை போல இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக, ஆண்டவராக, தேவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றார். யாவருக்கும். அடுத்தது சம்பூர்ணமாய் அவர் ஜெனரஸா கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அடுத்தது கொடுக்கிறவர், கண்டிப்பா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில 4வது காரியம் என்னன்னா, கடிந்து கொள்ளாதவர். சில நேரத்துல ஈவன் நம்முடைய பிள்ளைங்களுக்கு கூட அவங்க கேட்பதை நம்ம கொடுப்போம். ஆனா அந்த டைம்ல கூட அவங்கள கொஞ்சம் சில கடிந்து கொண்டு செய்வோம். நீ சரியா இதை ஸ்பெண்ட் பண்ணணும், இதை தேவையில்லாத காரியத்துல ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா தான் கொடுப்போம். பட் கொடுக்கும்போது கூட கொஞ்சம் கவனமா செலவழிக்கணும்னு சொல்லி கொஞ்சம் கடிந்து கொண்டு நம்ம கொடுப்போம். ஆனா இந்த இடத்துல யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, யாவருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, சம்பூர்ணம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜெனரஸா கொடுப்பேன்னு. கொடுக்கிறவர், அடுத்தது கடிந்து கொள்ளாதவர். கேட்க கடவன், அப்பொழுது கொடுக்கப்படும். ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம பலவிதமான சூழ்நிலைகள்ல பயன்படுத்தியிருப்போம். ஒருவேளை சின்ன பிள்ளைங்க எக்ஸாம் நேரத்துல எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருவேளை எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. ஒருவேளை மற்றவங்க மற்ற விதங்கள்ல வேலை செய்வதற்கான ஞானம், அல்லது பிஸ்னஸ் செய்வதற்கான ஞானம், இல்லைன்னா ஊழியம் செய்வதற்கான ஞானம், பல விதங்கள்ல இந்த ஞானத்தை நாம் கேட்டிருப்போம். ஆனா இந்த கான்டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது, இந்த 5வது வசனத்தை இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்கும்போது என்ன நம்ம அறிந்து கொள்கிறோம்னா, கஷ்டங்கள் அல்லது உபத்திரவங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா வரும். அதை சந்தோஷமாக எண்ண வேண்டும். அது பொறுமையை ஏற்படுத்தும். அந்த பொறுமை ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்மால தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த கஷ்டங்களை எப்படி நம்ம சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அந்த கஷ்டங்கள் நேரத்துல என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, அதற்கு உங்களுக்கு ஞானம் வேணுமா, அதை நீங்க கேளுங்க, நிச்சயமா அவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஞானம் எதுக்கான ஞானம் அப்படின்னா, இந்த விசுவாசத்தை நடைமுறை வாழ்க்கையில அப்ளை பண்ணுவதற்கு. அதுவும் குறிப்பாக
கஷ்டங்கள் வரும்போது விசுவாச வாழ்க்கையில நடப்பதற்கு அந்த ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை கேட்டா நிச்சயமா கொடுப்பேன்னு சொல்றார். அந்த ஞானத்தை கேட்கும்போது தான் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கோப்பா இருப்பான், நிலையற்றவனாயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சந்தேகத்தோட கேட்டாங்கன்னா அவங்க பெற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு எழுதுறார். ஞானத்தை, அதுவும் குறிப்பாக கஷ்டங்கள் நேரத்துல நம்ம அந்த கஷ்டங்களை தாங்கக்கூடிய அல்லது அந்த கஷ்டங்களை நாம் சந்திக்கக்கூடிய அந்த கஷ்டங்களின் நேரத்துல நாம் எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை நடத்துவது, அந்த விதமான ஞானத்தை அவர் தருவேன் அப்படின்னு சொல்றார். நாம் கேட்கும்போது அவர் தருவேன் அப்படின்னு சொல்றார். அவர் ஜெனரஸ் கிவர். நாம கேட்டோம்னா நிச்சயமாக தருவார். ஒருவேளை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நாம் எதையாகிலும் அது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எதையாகிலும் அது சித்தத்தின்படி கேட்டால். ஆனா விசுவாசிகள் குறிப்பாக கஷ்டங்கள் நேரத்துல எப்படி சந்தோஷமாக எண்ணுவது, கஷ்டத்தின் பாதையில எப்படி கிறிஸ்தவ விசுவாசத்தை காத்துக்கொள்வது, அதற்கு நிச்சயமாக ஞானம் வேண்டும். அந்த ஞானத்தை நம்ம கடவுள்கிட்ட கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் தருவேன் அப்படின்னு சொல்றார். கஷ்டங்கள் அப்படின்னு வரும்போது நம்ம அதை யாருமே ஏற்றுக்கொள்வது கஷ்டம்தான். ஆனா விசுவாசிகளுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உண்டு. அநேக விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அது காணப்படக்கூடியதாக இருக்கு. இந்த காரியத்தை குறித்து யோசிக்கும்போது எனக்கு ஒரு பாடல் மனதில் வந்தது. அந்த பாடல் என்னன்னா, இட் இஸ் வெல் வித் மை சோல், என் ஆத்துமா நலமாய் உள்ளதே. இது ஒரு பாமாலை. இதை எழுதினது யாருன்னா ஓரேஷியோ என்பவர் இந்த பாடலை எழுதினார். இந்த பாடலின் வரிகள் மிகவும் அர்த்தமுள்ள வரிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால இப்படியாக பார்க்கிறோம். அமைதி என்னில் நதி போல் பொங்கினும், அமைதி அப்படின்னு சொல்லும்போது சமாதானம், அலை மோதும் தீங்காயினும் என்ன நேரிட்டாலும் நீர் கற்பித்தீரே, என் ஆத்துமா நலமாய் உள்ளதே. இட் இஸ் வெல் வித் மை சோல். கடைசியில கர்த்தர் நீர் விரைந்து வரும் நாளிலே மேகங்கள் சுருண்டு போகும், எக்காலம் முழங்கும் கர்த்தர் வருவார், அப்போதும் நலமாயிருப்பேன். இந்த பாடல் எழுதின இந்த ஒரேஷியோ அவருடைய வாழ்க்கையில காணப்பட்டது ஏதோ சந்தோஷமான காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்ததுனால இப்படி அவர் எழுதல. சமாதானம், அமைதியான சூழ்நிலையில இதை எழுதல. 2வது வரியில பார்த்தோம்னா அலைமோதும் தீங்கு, இது அவருடைய வாழ்க்கையில நடந்தது. இவர் ஒரு லாயர் மற்றும் ஒரு பிஸ்னஸ் மேன். 1871ல அவருடைய மகன் ஃபீவர்ல மரித்து போகிறான். ட்ரையல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், பலவிதமான சோதனைகள், பலவிதமான கஷ்டங்கள். அடுத்தது என்ன நடக்குன்னா, ஒரு பெரிய ஃபயர் ஏற்படுது, கிரேட் சிகாகோ ஃபயர். அந்த ஃபயர்ல இவருடைய பிஸ்னஸ் பயங்கரமாக அடி வாங்குது. மகனை இழக்கிறார். அடுத்தது பிஸ்னஸ்ல அதிகமான இழப்பு. 1873ல தன்னுடைய மனைவியையும் 4 பிள்ளைகளையும், கேர்ள்ஸ், அவங்கள இங்கிலாந்துக்கு அனுப்புறார். அப்படி அவங்க டிராவல் பண்ணி போகும்போது அந்த ஷிப் இன்னொரு ஷிப்போட மோதி அந்த விபத்துல 4 பிள்ளைகளும் மரித்து போய்விடுகிறார்கள். மனைவி மட்டும் பிழைத்து கொள்ளுகிறார்கள்.
மகன் மரித்து போய்விடுகிறான். பிஸ்னஸ்ல இழப்பு. 4 பிள்ளைகளையும் இழந்து விடுகிறார். அதற்கு பிறகு இந்த ஹொரேஷியோ இங்கிலாந்துக்கு போறார். அதே வழியில போறார். அந்த வழியில போகும்போது அந்த விபத்து நடந்த இடம் வரும்போது அந்த கேப்டன் கூப்பிட்டு சொல்றார், இந்த இடத்துல தான் அந்த விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல தான் அவருடைய ரூம்ல போய் இந்த பாடலை அவர் எழுதினார். என்னன்னு எழுதினாரு? அமைதி என்னில் நதி போல பொங்கினும் அலைமோதும் தீங்காயினும் என்ன நேரிட்டாலும் நீ கற்பித்தீரே, என் ஆத்மா நலமாய் உள்ளதே. இட் இஸ் வெல் வித் மை சோல். இப்படிப்பட்ட ஒரு பாடலை எழுதணும்னா இது நிச்சயமாகவே அவரால் அவருடைய ஞானத்தால் இதை செய்திருக்கவே முடியாது. அந்த கஷ்டத்தின் மத்தியில் தேவன் கொடுத்த அந்த ஞானம் அதுதான் அவரை சந்தோஷமாக என்ன செய்தது. அந்த நேரத்தில் கூட அவர் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையை பார்க்காம அதை பார்த்து கொண்டே எதை பார்க்கிறார்னா, கர்த்தர் நீர் விரைந்து வரும் நாளிலே மேகங்கள் சுருண்டு போம், எக்காலம் முழங்கும், கர்த்தர் வருவார், அப்போதும் நலமாய் இருப்பேன். கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டம் நிச்சயமாகவே நமக்கு தேவை. சந்தோஷமாக என்ன வேண்டும்? கஷ்டத்தின் மத்தியிலும் விசுவாசமான வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஃபெய்த் தட் endures trials. கஷ்டங்களை தாங்கும் விசுவாசம். அது உங்களுக்கும் தேவை, எனக்கும் தேவை. இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் ஃபெய்த் தட் ரெசிஸ்ட்ஸ் டெம்டேஷன், சோதனையை எதிர்க்கும் விசுவாசம் என்ற தலைப்பு டாக்டர் எபி தொடர்ந்து வசனத்தை பகிர்ந்து கொள்வார்கள். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.